இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கு காலத்தில் 4ஆம் ஞாயிறு வியாழக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். இறைவன் இன்று நமக்கு கொடுக்கின்ற நற்செய்தி யோவான் எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 13. அக்காலத்தில் சீடர்களின் பாதங்களை கழுவிய பின் இயேசு அவர்களுக்கு கூறியது: பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல, தூது அனுப்பப்பட்டவரும் அவரை அனுப்பியவரை விட பெரியவர் அல்ல என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இவற்றை நீங்கள் அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்றால் நீங்கள் பேறு பெற்றவர்கள். உங்கள் அனைவரையும் பற்றி நான் பேசவில்லை. நான் தெரிந்து கொண்டவர்கள் யாரென எனக்கு தெரியும். ஏனெனில் என்னோடு உண்பவனே என்மேல் பாய்ந்தான் என்னும் மறைநூல் வாக்கு நிறைவேறியாக வேண்டும். அது நிறைவேறும் போது இருக்கிறவர் நானே என்று நீங்கள் நம்புமாறு இப்போதே அது நிறைவேறும் முன்பே அது பற்றி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். நான் அனுப்புகிறவரை ஏற்றுக்கொள்பவர் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்கிறவர் என்னை அனுப்பியவரை ஏற்றுக்கொள்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் கூறப்பட்ட இந்த வார்த்தைகள் இயேசு தான் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்களின் பாதங்களை கழுவிய பின் இவற்றை அவர்களுக்கு அறிவிக்கிறார். இந்த அப்போஸ்தலர்கள் அவருக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்னால் கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். அப்படி தேர்ந்தெடுத்த பிறகு கடவுளின் வார்த்தைகளின் மூலமாக கடவுளின் அன்பை அவர்களுக்கு விளங்க வைக்கிறார். அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை அன்பு செய்து அவர்களோடு இருந்து இறை வார்த்தையை கொடுத்து அதன் விளக்கத்தையும் கொடுத்து அதன் வழியாக அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் பதிலை கொடுத்து அவர்களை இந்த இறை வார்த்தையை அறிவிப்பு செய்வதை பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நாம் நற்செய்தியை எடுத்து வாசிக்கின்ற பொழுது அல்லது பழைய ஏற்பாட்டிலே வார்த்தைகளை படிக்கின்ற பொழுது இது விளங்கவில்லை அது விளங்கவில்லை என்று சொல்லி நாம் யோசிக்கின்றோம். பல நேரங்களிலே வார்த்தைகளை படிக்காமலே விட்டு விடுகின்றோம். ஆனால் இந்த வார்த்தைகளை உண்மையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் கிறிஸ்துவின் உதவியை நாட வேண்டும். அவர் ஒருவரால் மட்டுமே நமக்கு விளக்கம் அளிக்க முடியும். அவர்தான் நமக்கு ஆவியானவரை அனுப்பி நாம் எந்த அளவுக்கு இந்த இறை வார்த்தையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நமக்கு விளக்கம் கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே தான் சாவதற்கு முன்னால் இயேசு கிறிஸ்து அனைத்தையும் இந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுக்கின்றார். அனைத்தையும் கொடுக்கின்றார். அவர்களுக்கு உறுதியாக சொல்கின்றார், நான் சொல்கின்ற வார்த்தைகள் அனைத்தையும் நான் அனுப்பப் போகின்ற அந்த துணையாளர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்கின்றார். ஆக இந்த வார்த்தைகள் அனைத்துமே அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த அப்போஸ்தலர்களுக்கு அவர் கொடுக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு எந்த அளவிற்கு தன்னுடைய சீடர்கள் மீது அன்பு கொண்டிருந்தார் என்று சொன்னால், தான் சாவதற்கு முன்னால் பல மணி நேரம் அவர்களோடு செலவிடுகின்றார். அவருடைய நெருக்கத்திலே இருக்கின்றார். அவர்களுக்கு என்ன விதமான அறிவுரை கூற வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். கடவுளின் மகன் மீட்பர் இந்த உலகத்திலே இறங்கி வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு முன்பாக தன்னையே தாழ்த்தி கொண்டு முழந்தாளிட்டு அவருடைய பாதங்களை கழுவுகிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? அவரே சொல்கின்றார், நான் உங்களுக்கு ஒரு மாதிரி காட்டினேன், நீங்களும் அவ்வாறே செய்ய வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு முன்மாதிரி காட்டி செல்வதை பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் எதற்கு தாழ்ச்சியாக வாழ வேண்டும்? நாம் எதற்கு பிறருக்கு பணிந்து போக வேண்டும் என்று சுயநலத்தோடு வாழ்கின்ற உலகம் இது. கணவன் மனைவிக்கு பணிந்து போக வேண்டுமா? பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிந்து போக வேண்டுமா? இல்லை மனைவி கணவனுக்கு பணிந்து போக வேண்டுமா?
மருமகள் மாமியாருக்கு பணிந்து போக வேண்டுமா என்று சொல்லி தன்னலத்தோடும் சுயநலத்தோடும் வாழ்கின்ற உலகம். ஆனால் இயேசு கிறிஸ்து கடவுளின் மகன், அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்ற தெய்வம் ஒரு மனிதனுக்கு முன்னாலே, சாதாரண மனிதனுக்கு முன்னாலே தன்னையே தாழ்த்தி கொண்டு பணிந்து அவனுடைய பாதங்களை கழுவுவதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரியே, நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுயலமான இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பலவீனங்கள், நம்மளுடைய சுயநலம், நாம் பிற பொருட்கள் மீது கொண்டிருக்கின்ற பற்று, மற்றவர்கள் மீது நாம் கொண்டிருக்கின்ற அந்த பற்று நம்மை பிறரிடமிருந்து பிரித்து விடுவதை பார்க்கின்றோம். எனவே ஆண்டவரிடம் கேட்போம். அந்த அப்போஸ்தலர்களோடு நானும் இணைந்து கொள்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய பாதங்களை கழுவும், என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அனைத்து விதமான பாவக்கரைகளை கழுவும், என்னுடைய கோபத்தை கழுவும், நான் பிறர் மீது இருக்கின்ற அந்த பொறாமையை கழுவும். ஆண்டவரே, நான் செய்கின்ற ஒவ்வொரு தீய செயல்களையும் கழுவும். என் சகோதரன் மீது வெறுப்பாக இருக்கின்றேன், அதை கழுவும். இந்த வெறுப்பை கழுவும், இந்த கர்வத்தை கழுவும். நான் மட்டும்தான் என் ஆணவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றனே, அந்த கர்வத்தையும் ஆணவத்தையும் கழுவும் என்று சொல்லி ஆண்டவரிடம் நம்முடைய பாதங்களை ஒப்படைப்போம். இயேசு தன்னையே தாழ்த்தி தன்னுடைய சீடர்களின் பாதங்களை கழுவுகின்ற பொழுது தன்னை தேர்ந்து கொண்டவர்களை நன்றாக தெரியும் என்று சொல்கின்றார். தன்னால் தேர்ந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் மத்தியிலே யூதாசும் இருக்கின்றார். ஆக அவன் கெட்டவன் என்று தெரிந்தும் கூட, தன்னை காட்டுக்கு கொடுக்க போகிறான் என்று தெரிந்திருந்தும் கூட அவனுடைய பாதங்களை கழுவி அந்த ரா உணவிலே பகிர்ந்தெடுக்க வைக்கின்றார். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பலரை பற்றி தெரிந்திருக்கின்றோம், தெரிந்து வைத்திருக்கின்றோம், அறிந்து வைத்திருக்கின்றோம். உடனே அவர்களை நாம் தீர்ப்பிடுகின்றோம். இவன் அப்படிப்பட்டவன், அவள் அப்படிப்பட்டவன், இவள் அப்படிப்பட்டவள், எனவே அவளோடு நான் சாகும் வரையில் பேச மாட்டேன், அவனுடைய வீட்டு வாசலிலே நான் மிதிக்க கும்பிட மாட்டேன், அவனுடைய முகத்திலே முழிக்க மாட்டேன் என்று சொல்லி தீர்ப்பிட்டு அவனை அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் என்று சொல்லி நாம் பழி குற்றங்களை சுமத்துவது தயாராக இருக்கின்றோம். ஆனால் அவருடைய குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு நாம் எத்தனை பேர் தயாராக இருக்கின்றோம்? கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, அவர்களை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புது வாழ்வு கிடைக்கும், ஒரு புதிய பாதை பிறக்கும், ஒரு புதிய எண்ணங்கள் நம்முடைய மத்தியிலே உருவாகும். எனவே தான் இயேசு யூதாவையும் சேர்த்து அனைத்து அப்போஸ்தலருடைய பாதங்களை கழுவுவதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவைப் போல அன்பு கொண்டவர்களாக, கருணை கொண்டவர்களாக, இரக்கம் கொண்டவர்களாக, தன்னுடைய தந்தையின் அன்பை பிறருக்கு கொடுக்கின்றவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோமா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோமே, ஞானஸ்நானத்தின் வழியாக நாங்கள் எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கின்றோமே, நாம் அந்த கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்ற தயாராக இருக்கின்றோமா? நீங்கள் இவற்றை அறிந்து அதன்படி நடப்பீர்கள் என்று நான் நம்பிக்கை வைக்கிறேன். எனவே இறைவனால் அனுப்பப்பட்ட மக்கள் நாம் அனைவருமே, இயேசுவினால் அனுப்பப்பட்ட தூதர்கள். அப்போ நாம் அப்படி அனுப்புகின்ற பொழுது, மற்றவர்கள் நம்மை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது, மத்தேயு நமக்கு சொல்லுகின்றார், என் நாமத்தின் பொருட்டு உங்களுக்கு ஒரு குவளை தண்ணீர் கொடுப்பவன் எவனும் கைமாறு பெறாமல் போக மாட்டான் என்று சொல்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு தனித்துவத்தை இயேசுவால் தேர்ந்து கொள்ளப்பட்ட நமக்கு கொடுத்திருக்கின்றார். எந்த அளவுக்கு நாம் இந்த அழைப்பை உணர்ந்திருக்கின்றோம், எந்த அளவுக்கு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த அருள் கொடையை நாம் உணர்ந்திருக்கின்றோம், ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். என்னுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இல்லையே, என்னுடைய வாழ்வில் சந்தோஷம் இல்லையே, என்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லையே, குடும்பத்தில் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றோமே, சொல்லிக்கொண்டு வருகின்றோமே, கடவுளை பழித்து கொண்டிருக்கின்றோமே, நான் அதற்கு என்ன செய்தேன் என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இதை நம்புமாறு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அவர் நமக்காக விட்டு சொன்ன அந்த அரிப்பரிய செயல்களை பார்த்து அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், அவரோடு நடப்பதற்கு தயாரானார்கள். இன்று நாமும் கிறிஸ்துவின் சீடர்களாக, குறிப்பாக அப்போஸ்தலர்களைப் போல நாம் இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையும் வாழ்வும் கடவுளுக்கு உகந்ததாக இருக்க வேண்டும்.
அப்போதுதான் கிறிஸ்துவைப் போல ஒரு உகந்த பலியாக கடவுளுக்கு நம்மையே காணிக்கையாக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த வரத்திற்காக இன்றைய நாளிலே ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சுற்றியுள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.